ஒருத்தவன உயிரோட கட்டி வச்சு எரிக்கிறா. அடுத்து பார்த்தா இவள ஒருத்தன் கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறான். எப்படா அவன் கிட்ட இருந்து தப்பிப்பா அப்படின்னு தெரியல. திடுதுப்புன்னு பார்த்தா கட்டிலுக்கு அடியில பம்புக்குனே நகண்டு போய் கட்டிலுக்கு கீழே காலுக்கு பதிலா ஒரு கல்ல அட்டம் கொடுத்து வச்சிருப்பான் போல. இவன் அந்த கல்ல புடுங்கி விட்டதுல கட்டில் அப்படியே அவன் மேல விழுந்து அவனை நச்சு கொன்னுடுது. ஆஹா, உள்ள மாட்டிக்கிறான். இவதான் துப்பாக்கியால சுட்டு கொல்றா. அவன் செத்த பிறகு ஒரு பெட்டி எடுத்து வைக்கிறா. அதுல நம்பர் 12 அப்படின்னு போட்டு ஏதோ முடி மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க. இன்னும் உள்ள ஏகப்பட்ட நம்பர்ஸ் எழுதி இருக்குது. 9, 6, 7, 14 இப்படி பல நம்பர்ஸ் எழுதி இருக்குது. சட்டை, பட்டனு, பொம்மை, துப்பாக்கி, தோட்டா, அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது. என்ன ஏதுன்னு தான் நமக்கு பிடிபடல. கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறா. யாரோ காஃபி ஊத்தி கொடுக்குறாங்க. மெனு எடுத்துட்டு வரேன்னு ஒரு அம்மா காஃபி கொடுத்துட்டு போகுதுங்க. இவ கிச்சன் பக்கமே பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவனை சுட்டு கொண்டால அதே பைய அவனோட ஹோட்டல்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா அதுன்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்குது. எதுக்கறக்கு ஒரு சின்ன பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறான். அவன் பார்வையே சரியில்லை. அத நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. என்னம்மா மெனுவை செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு பாட்டிமா விசாரிச்சுட்டு இருக்கையிலேயே கிச்சன்ல இருந்தவன் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறான். உடனே எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி பணத்தை வச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்புறான். அவன் எங்க போறானோ எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். அவன் போற வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா. வீட்டுக்கு வெளியில வேவு பாக்குறான். மெதுவா இவகிட்ட ஏகப்பட்ட சாவி இருக்கு. பல சாவிகளை வச்சிருக்கிற ஒரு கொத்து வச்சிருக்கிறா. சாவி கொத்தையே வச்சிருக்கிறா. ரகசியமா போட்டு திறக்கிறா. மெதுவா உள்ள வரா. கிச்சனை பாருங்க, தரையில பாருங்க என்னென்னமோ கிடக்குது. மியூசிக் வேற பயங்கரமா கத்துறாப்புல போட்டு விட்டுட்டு ஜம்முன்னு படுத்து கிடக்கிறாரு பாருங்க. ஜன்னல் இருந்த திரைய பிடிங்கி போட்டு அவனை உசுப்பி விட்டு துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறா. நம்பர் 12 அவ பேர் தெரியுமாடா? 14 வயசு தான்டா. சின்ன புள்ளடா. ஏதோ நீ பாக்குறாப்ல அவ உன்னை கிராஸ் பண்றாங்கிறதுனால என்ன வேணாலும் நீ பண்ணுவியா? படக்கூடாத கஷ்டம் எல்லாம் படணுமா? அவ எல்லாம் எதுக்கு? உன்னை பார்த்தாங்கிற ஒத்த காரணத்துக்காக. அவ எங்க? அவ பாடி எங்க? அவ உனக்கு ஞாபகமாவது இருக்கிறாளா அப்படின்னு கேட்கலையே துப்பாக்கியை தட்டி விட்டான். தட்டி விட்டு கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்க பின்னாடி சொருகி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இடுப்புல ஒரு சொருகு. அப்புறம் கீழே கடந்த துப்பாக்கி எடுப்பா. அப்படியே ஒரு சுடு. இப்போ கட்டிலுக்கு மேல அவன் செத்து போறான். இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டிலுக்கு கீழே செத்து போனான். இப்போ கட்டிலுக்கு மேல சாகுறானே அப்படின்னு நமக்கு குழப்பமா இருக்கும். மறுபடியும் பெட்டி எடுத்து வைக்கிறா. நம்பர் 12 போட்டு முடி இருக்குது. அதை எடுத்து பாக்குறா. அதுக்குள்ள போலீஸ் வர சத்தம் கேக்குதுங்க. உடனே ஓடி போயிடுறா. அதுக்கு பிறகு பார்த்தா மறுபடியும் அதே ஹோட்டல், அதே கப்பு, அதே சீட்டு. ஆனா கிச்சன்ல மட்டும் அவன் இல்ல. என்னமா மெனுவை செலக்ட் பண்ணிட்டியான்னு அந்த அம்மா வந்து கேட்கும்போது கிச்சன்ல இருக்கிற அந்த ஆளோட பேர் சொல்லி அவன் இருக்கிறானா அப்படின்னு விசாரிக்க அவங்க பதில் சொல்றதுக்குள்ள சைட்ல இந்தாங்க நீங்க கேட்டது அப்படின்னு கிச்சன்ல யாரை இவ தேடிக்கிட்டு இருக்கிறாளோ அந்த நம்பர் 12 அந்த பையில பிளேட்டை கொண்டு வந்து வைப்பான். திருதுப்புன்னு பார்த்துட்டு டப்புனு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டா. 2 தொட்டா சம்பவ இடத்திலேயே உடம்புல இறங்கி அவன் செத்து போறான். எல்லாம் மிரண்டு போறாங்க. போலீஸுக்கு வேற அந்த அம்மா போன் பண்ணிடுச்சு போல. ஓடுகளுதையே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறா. ஏன் ஓடணும்? ஏன்னா தெரியாதனமா அவங்க அப்போ ஒரு போலீஸ்காரர் வருவாரு. அசையாதுன்னு சொன்னாலும் கேட்காம இவ ஓட அவர் சுட ஆரம்பிக்க அதனாலதான் ஓட்டையும் போ படுவேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. வேக ஓட்டம் மாறி இருக்குது. வெளியில ஓடியாந்தா அங்க ஒரு வண்டி ஒரு வேலியை எகிரி குதிக்கிறா. ஒரு பெரிய பேக் வச்சிருக்கிறா. அந்த பேக்குள்ள ஏதோ ஒரு பிரவுன் கலர்ல கவர் இருக்கு. என்னமோ எழுதி இருக்குது. ஏகப்பட்ட காருங்க சைடுல நிக்குது. அந்த ஏரியாவெல்லாம் கடந்து ஓடுறா. ஒரு பேக் கையில் வச்சிருந்தால அந்த பேக்ல என்ன இருந்ததோ அதே பேர்ல இங்க ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பிரவுன் கலர் பேக்குள்ள ஏகப்பட்ட சாவிங்க. உள்ள இருக்கிற சாவி எல்லாமே ரிமோட் சாவி. எல்லாத்தையும் அமுக்கி பார்த்துட்டு ஏதாவது கிளிக் ஆகலைன்னா கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு ஏதோ ஒரு கார்ல இவ அமுக்குன அந்த கீ வேலை செய்யுது. உடனே அந்த கீ எடுத்துட்டு அந்த காரையும் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தா ஒருத்தவன் குறுக்கால வந்து வேலை பாக்குறவன் போல வண்டியை திருட பாக்குறியான்னு சத்தம் போடுவான். துப்பாக்கி காமிச்சதும் மிரண்டு ஓடி போறான். பின்னாடியே போலீஸ் வண்டி வரட்டிக்கிட்டு இருக்குது. எப்படியெல்லாம் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறா பாருங்க. அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு போய் ஒரு கட்டத்துல எப்படியோ இவ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்துடுறா. அந்த ரூமுக்கே வந்துடுறா. ஏதோ ஒரு ஹோட்டல்ல 12 நம்பர் ரூம்ல இவ தங்கி இருக்கிறா. அந்த ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா. வெளியில போலீஸ் கரவத்தரன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது உள்ள பார்த்தா ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது. சவப்பெட்டியா இல்ல டைம் டிராவல் மெஷினான்னு தெரியல. வெளியில போலீஸ் கரெக்டா கதவை இடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஹெவி வெயிட்ட ஒருத்தன் தூக்கிட்டு வந்து அந்த 12 நம்பர் கதவை ஓங்கி இடிக்க போற சமயம் அவ அந்த பெட்டிக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உள்ள 2 பட்டன் அமுக்குறா. அந்த பெட்டியில இருக்கிற புகை போக்கி அதுல லைட்டா டப்பு டப்பு